சங்குப்பூ சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு 3 கிராம்பு 2 பட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை நான் தட்டி வச்சு போட்டுக்கிறேன். தட்டி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம். தண்ணியில் கலந்து வச்சு பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா நல்லா திக்காக வரும். நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்தியெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நம்ம சங்குப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.